டேய் ஆள் வராங்கடா தூக்குடா. புடிப்பா டக்குனு கால புடிப்பா புடிப்பா புடிப்பா. ஹலோ பாலா. ஹலோ, இந்த ஃபோன்காரரை யாரோ அடிச்சு கத்தியால குத்தி புதர்ல தூக்கி போட்டிருக்காங்க. பாடி புதர்ல கிடக்கு. உயிர் இருக்கான்னு பாருங்க ப்ளீஸ். வெயிட் பார்க்குறேன். மூச்சு இருக்கு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நேஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. நான் அங்க வரேன் ப்ளீஸ். ஓகேங்க. மேடம். சங்கர் ஐசியூல மேடம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேடம். ஓகே தேங்க் யூ. சங்கர் நான் தான் ஐசியூ மேல. ஓகே வாங்க மேடம். வாங்க மேடம். ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிருக்கேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ். ஓகே டாக்டர்.
பாலா பாலா டாக்டர் 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 ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இது போலீஸ் கேஸ். ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வராங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது சைன் பண்ணணும். நான் பண்றேன். உடனே ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நீங்க யாரு? ex-wife. சாரி. ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. நர்ஸ் பேப்பர்ஸ் ரெடி பண்ணுங்க. ஓகே டாக்டர். ஆபரேஷன் ஆரம்பிச்சிடலாம். சார் கொஞ்சம் வெளியே இருங்க. மலர், உன் தம்பி கால் பண்றான். பார்ட்டில நல்லா குடிச்சிருப்பான். போன் எடுக்காதீங்க. பாலா பாலா கண்ணு முழிச்சு பாரு, நிலா வந்திருக்க. பாலா எந்திரி எந்திரி எந்திரிடா, நிலா வந்திருக்க. எந்திரிச்சு என் கூட சண்டை போடு. ஏன் யுஎஸ்ல இருந்து வந்து என்ன டார்ச்சர் பண்றேன்னு கேளு. கேளுடா கேளுடா கேளுடா. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. நீ பழச்சுக்கணும். கஷ்டப்பட்டு எல்லா வலியும் பொறுத்துக்கிட்டு நீ பழச்சு வந்துரு. ஒரு உண்மை சொல்லவா பாலா? பாலா ஒரு உண்மை சொல்லவா? எனக்கு நீ வேணும். எப்பவும் என் கண்ணு முன்னாடி நீ வேணும். ஏன் தெரியுமா? நீதான் என் டார்கெட். முன்னாடி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு தான் நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்றது. எல்லா பிரச்சனையும் தாண்டி உயிரோட இருக்கிறது. பாலா, நீ என் எதிரி. எனக்கு நீ திரும்ப ஆபீஸ்க்கு வரணும். டேய், நீ இல்லாம நான் யார் கூட சண்டை போடுறது? என் எதிரி பொழைச்சு வரணும். எனக்கு சண்டை போட நீ வேணும். நீ என்கிட்ட தோத்து போறதுலதான் என் லைஃப் இருக்கு, என் சந்தோஷம் இருக்கு. நீ உன்கிட்ட தோத்துறாத. மனசு ஸ்ட்ராங்கா வச்சுக்க. எவ்வளவு ரத்தம் செஞ்சினாலும் சரி, உயிரோட பழிச்சு வந்துரு. இன்னும் நமக்குள்ள பிரச்சனை முடியல. கோழ மாதிரி ஓடி போகாத. ஆம்பளை மாதிரி திரும்பி வா. நிலா முன்னாடி நீ திரும்ப உயிரோட வந்து நிக்கணும். கம் பேக் பாலா. திரும்பி வா, திரும்பி வா.
பாலமுருகன். உங்க பேரு? வெண்ணிலா. வைஃப் தானே? இத படிச்சு பார்த்துட்டு வைஃப்ன்ற இருக்கிற இடத்துல சைன் பண்ணுங்க. மேடம், பாலா ஃபோன். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க. ஃபேமிலியில் யாராவது வந்து வர சொல்லுங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல மேடம், நான் வரேன். மலர், உன் தம்பி கால் பண்றான். பார்ட்டில நல்லா குடிச்சிருப்பான். போன் எடுக்காதீங்க. சரி. லெட்டர் பாக்ஸ்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. எம்பி, மலர், மலர், யாரோ கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க மலர். இரிட்டேட்டிங்கா இருக்கு. போய் கதவை தர. நீ போறியா, நான் போட்டுமா? வேண்டாம், நான் பார்க்குறேன். என்னடா இந்நேரம்? பாலாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுக்கா. இல்ல, நீ போய் சொல்ற. நிஜமாதான் டேஞ்சரஸ் கண்டிஷன் சொல்றாங்கக்கா. என்னங்க? சொல்லுவாண்டு. என்னது முடிச்சிட்டியா? சந்தோஷம்டா. நீங்க ஹோட்டலில் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் அப்பா கிட்ட சொல்லிடுறேன்.
ஓகே. அப்பா அந்த பாட்டை ஆஃப் பண்ணு. சொல்லு. பாலா செத்துட்டானா? தெரியலப்பா, ஆனா வலுவா குத்து விழுந்திருக்கு. கை காலெல்லாம் முறிச்சிட்டாங்க. பொழைச்சுக்குவானா? கஷ்டங்கிறாங்க. யாரு? நம்ம அனுப்பின ஆளுங்க. டாக்டர் என்ன சொல்றாருன்னு கண்டுபிடிப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போன மாதிரி தெரியலையப்பா. சம்பவம் நடந்தது ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இடம். வளவளன்னு பேசாத. யாராவது அந்த இடத்துக்கு அனுப்பி போட்ட இடத்துல ஆள் இன்னும் கிடக்குறான்னு பார்த்து சொல்ல சொல்லு. சரிப்பா. நிலா எங்க? அப்பா ஃபேர்வெல் பார்ட்டிக்கு போயிருக்காப்பா, இன்னும் வரல. பாலா உயிரோடு இருக்கானா செத்துட்டானான்ட்டு யார்கிட்டையும் விசாரிக்க வேணாம். கேளு. அது என்ன பார்க்குற? கேளு. பாலா ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தா அவளுக்கு தகவல் வந்திருக்கும். நிலாவுக்கு ஃபோன் பண்ண அவன் எங்க இருக்கான்னு விசாரி. அண்ணா எங்கம்மா இருக்க? நிலா, நான் நேஷனல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். என்னாச்சு? நிலா, என் கம்பெனி ஸ்டாஃப் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எமர்ஜென்சின்னு ஃபோன் வந்துச்சு. பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? நான் வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வரவா? வேண்டாண்ணே, இருக்கட்டும். எங்க ஆள் இருக்காங்க. சரி, ஏதாவது நான் கால் பண்ண. சரிண்ணே. பொழைச்சிட்டானா? நிலா ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கா. தெரியுது. அவ குரல் எப்படி இருக்கு? நார்மலா இல்லப்பா, டிஸ்டர்ப்டா தான் இருக்கு. அழுதாளா? இல்லப்பா. அழுகை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுற மாதிரி இருந்துச்சு. ஆமாப்பா. பாலா சீரியஸான நிலைமையில தான் இருக்கான். ஒருவேளை பொழைச்சிக்கலாம், இல்ல போய் சேரலாம். போயிடுவான்ப்பா. பொழைச்சிட்டா என்ன பண்ணுவேன்? எது தலையை தொங்க போடுற? அவனுக்கு ஆயுசு கேட்டு நினைச்சுக்க வேண்டியதுதான். அவன் ஆஃபீஸ்க்கு உடனே வர முடியாதுப்பா. நிலா முன்னாடி வரமாட்டான். அதுதான் நிலா அவன் முன்னாடி போய் நிற்கிறாளே. நான் நிலாவை சத்தம் போட்டு வீட்டுக்கு வர சொல்லுவப்பா. வேணாம், நிலா எல்லாம் முடிஞ்சு வரட்டும். பாலா பொழைச்சுக்கிட்டா என்னப்பா பண்றது? அடுத்து பொழைக்க முடியாதபடி எதாவது செய்ய வேண்டியதுதான். ஃப்ரிட்ஜில் ஸ்வீட் இருக்கா? இருக்கும்பா. எடுத்துட்டு வா. ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு. அந்த பாட்டை ஆன் பண்ணிட்டு போ. சரிப்பா. அழுகாத வாமா, பயப்படாத, ஒன்றும் ஆயிருக்காது, ஒன்றும் ஆயிருக்காது, வா. என்னாச்சுமா? ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? எப்படிமா ஆக்சிடென்ட் நடந்துச்சு? இது ஆக்சிடென்ட் இல்ல, யாரோ பாலாவை அடிச்சு கத்தியால குத்தி இருக்காங்க. அழுகாத அழுகாத. நீ வேற என்ன
பார்க்கணுங்க. என் தம்பி என்ன பார்க்கணும். அழாதீங்க. என் தம்பி என் தம்பி என்ன பார்க்கணும். என் தம்பி என்ன பார்க்கணும். அழாதீங்க. அவருக்கு ஒன்றும் ஆகாது. பாலுக்கு ஒன்றும் ஆகாது. பாலமுருகன் ரிலேட்டிவ்ஸா நீங்க? ஆமா சார், நாங்க தான். கொஞ்சம் ரூமுக்கு வாங்க. மலர் வா. அவரோட ஒய்ஃபையும் கூப்பிட்டு வாங்க சார்.